எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இறால் குழம்பு, அடுத்தது சோத்து வத்தல். இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின வத்தல், ஒரு பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ அதை வாங்கி இன்றைக்கி பொரிச்சு வச்சுருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இறால் கொத்தவரங்காய் பொரியல், ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க. இறாலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த காய்கறியில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புலையும் இறால் குழம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க, இறால் போட்டிருக்குறாங்க. பாருங்கள், இறாலை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குங்க. நேற்று நம்ம சேனலில் நண்டு குழம்பு, நண்டு கிரேவி வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள். அடுத்தது, இது வரைக்கும் நம்ம சேனலை கிட்டத்தட்ட ஒரு 892 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 892 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வத்தல்லேருந்தே ஆரம்பிப்போம். சோத்து வத்தல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த சோத்து வத்தல் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். சாப்பாடு மீறுது இல்லைங்களா, இந்த சாப்பாடை வந்து நம்ம அரைச்சி அதில் வந்து இந்த நச்சீரகம், பெருஞ்சீரகம் இந்த மாதிரி வந்து சில இது போட்டு அரைச்சி நம்மளே வந்து வீட்டில் வந்து முறுக்கு சுடுவோம் இல்லைங்களா. ஸோ அது அந்த அச்சு அதில் நம்ம வந்து புழிஞ்சு வெயிலில் காய வச்சு எடுத்தாலே நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடும். அருமையாக இருக்கு. இறால் கொத்தவரங்காய் கூட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். கொஞ்சமாக சாதம். இறால் குழம்பு தான்யா, அட்டகாசமாக இருக்கு. குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. எடுத்தாச்சு. ஆஹா, பேச வேண்டாம் அப்படின்னு தோணுது. சரியான பசிங்க, பேசாம சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி தோணுது. அருமையா இருக்கு. பாருங்க, இறால் போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. எனக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது இந்த தோலோடு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாட்டு குழம்பு, சாம்பார், கறி குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, எல்லா குழம்புலையுமே வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சாப்பாடோட கொஞ்சம் வச்சு அமோகம். பாருங்க, கொத்தவரங்கெல்லாம் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இந்த கொத்தவரங்காய் பற்றி நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி
எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இறால் குழம்புலையும் போட்டிருக்கிறாங்க, செப்பரேட்டாக இறால் பொரியல் செஞ்சுருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காய்கறி வாங்கிட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் நாங்கள் வந்து வாங்கலை. அப்போ வந்து இந்த ரோட்டோரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொல்லெல்லாம் வயல்வெளிலாம் வச்சுருப்பாங்க, அங்கே தோட்டம்லாம் போட்டிருப்பாங்க, காய்கறி தோட்டம். அவங்க அப்படியே அந்த ரோட்டோரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கடை போட்டு இந்த வேர்க்கடலை காய்கறிகள் இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட வந்து நாங்கள் வந்து நேற்று ஜாமான் வாங்கிட்டு வரும்பொழுது அவங்க வந்து வேர்க்கடலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய், சொரக்காய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினோங்க இந்த கொத்தவரங்காய். நிறையா கொடுத்தாங்க. டைம் வந்து நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும். அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 மணி இருக்கும். என்ன நினச்சாங்கன்னு தெரில, அதிகமாக எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் குழம்புலையும் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரியலும் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். அருமையாக இருக்குங்க. வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், கொத்தவரங்காய் வந்து பிஞ்சு கொத்தவரங்காய், ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. கொத்தவரங்காய் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இறால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரோட்டோரத்தில் விற்கிறவங்க கிட்டலாம் வாங்கக்கூடாது, அவங்கள்ட்ட வந்து க்ளீனாக இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவங்கக்கிட்ட தாங்க வாங்கி நம்ம வந்து சமைக்கணும். ஏன்னா அவங்க வந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயல்வெளியிலேருந்து காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம வியாபாரம் பண்ணோன்னா அவங்களும் கண்டிப்பாக ஏழைப்பாளைய மக்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அந்த மாதிரி வந்து வயசானவங்க அந்த மாதிரிலாம் வந்து கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணுங்கள். அருமையான சாப்பாடு. இந்த இலையை பற்றி சொல்லணும்னா எங்கள் வீட்டு வாழைக்கட்டையில் அறுத்த இலை, அதான் சைஸ் சின்னதாக இருக்குது பாருங்கள். அதான் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.